பக்தன் சொல்றான் பாருங்க, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், என்னுடைய ஆற்று மந்தைகள் எல்லாம் முதலற்று போனாலும், நான் ஒரு காரியத்தின் மேல நம்பிக்கையா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். எதின் மேலனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னு கேட்டா, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதே என்னுடைய பலனா இருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு இழப்புகள் மத்தியில அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. யோபு சொல்றான், என்ன நடந்தாலும் சரி நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னு கேட்டா, என்னை அழைத்தவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். என் மனைவி, என் பிள்ளைகள், என் பொருள், என்னுடைய சொத்து பத்து எல்லாமே ஒரே நாள்ல என்னை கையை விட்டு போயிடுச்சு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற தேவாதி தேவன் என்னை கைவிடவில்லை. ஆகவே நான் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவ்வளோ பெரிய போராட்டத்தின் மத்தியில் யோபு கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தபடினால் பைபிள் சொல்லுகிறது, யோபு இழந்து போன எல்லாவற்றையும் நம்பிக்கையின் தேவன் இரட்டத்தனை திருப்பி கொடுத்தார். இந்த கால வேளையில கர்த்தர் வாக்கு பண்றாரு, என்னை நம்பி இருக்கிற உன்னைய நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். நீ எதெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் உன் கையை விட்டு உன்னை வெளியே போச்சோ, அது எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்த மாதிரி அல்ல. கர்த்தர் சொல்றாரு, குறைஞ்சது 7 மடங்கு உனக்கு திரும்பி வரும். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு ஒரு தீமையை செய்வதற்கு 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்க முடியுமானால், நான் சொல்றேன், கர்த்தர் 2 மடங்கு கொடுக்கிறதுக்கு அவனை காட்டிலும் மோசமானவர் அல்ல. இவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவன் தீமை செய்வதற்கே, நான் எந்த சம்பவத்தை சொல்றேன்னு புரியுதா? சாத்ராக், மேசாக், யாபேத் நேகோ அந்த சம்பவத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ராஜா சொல்றான் பாருங்க, இந்த காரியத்தை நீங்க செயலாட்டினா 7 மடங்கு அக்கினி அதிகமாக்க வேண்டாம். அப்போ பிசாசானவன் தீமை செய்வதற்கு 7 மடங்கு அதிகமாக வேலை செய்வான்னா, நம்முடைய கர்த்தர் நன்மை செய்வதற்கு 7 மடங்கு அல்ல, அதை விட அதிகமாக வேலை செய்வார். அதான் பைபிள் சொல்லுது, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நீங்க இழந்ததை குறைஞ்சது பைபிள் கணக்குப்படி 7 மடங்காவது திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க இழந்து போன பணம், நீங்க இழந்து போன தொழில், நீங்க இழந்து போன சந்தோஷம், சமாதானம், நீங்க இழந்து போன எல்லா நஷ்டங்களையும் கர்த்தர் ஈடுகட்டும்படி அதை 1 மடங்கு 2 மடங்கு அதிகமாக அல்ல, 7 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக மகிமைப்படுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். 7 மடங்கு 7 மடங்கு. இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் இழந்த அத்தனையும் 7 மடங்கு வந்து சேருவதாக, குறைஞ்சது 7 மடங்கு வந்து சேருவதாக. விசுவாசத்தோடு 7 மடங்கு எழுதுங்க, வீட்டில் எழுதி போடுங்க. 7 மடங்கு நான் பெற்றுக்கொள்வேன், 7 மடங்கு பெற்றுக்கொள்வேன், அப்படியே பெற்றுக்கொண்டு 1000 மடங்கு அதிகமாகுவேன் என்று நீங்கள் சொல்ல 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 நீங்கள் இழந்து போன எல்லாமே எங்க இருந்தாலும் எந்திரிச்சு ஓடி வரும். அது எகிப்தில் இருந்தாலும் சரி, எத்தியோப்பியாவில் இருந்தாலும் சரி, அது சபேயருடைய கையில் இருந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது, அவர்களை விட்டு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஒருவேளை சமுத்திரத்துக்குள்ளேயே கிடந்தாலும் கூட அங்கிருந்து எழும்பி வருன்றேன். எப்படி எலிசா சம்பவத்தில் ஒரு கோடாரினால மரத்தை வெட்டும் போது கோடாரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு பாருங்க. தண்ணிக்குள்ள விழுந்த கோடாரிய வெளியே கொண்டு வருவதற்கு எலிசா ஒரு ஐடியா சொல்றாப்புல, அந்த மரத்தை வெட்டி உள்ள போடுன்னு. ஒரு மரத்தை வெட்டி உள்ள போடுறாங்க, உள்ள கடந்த கோடாரி வெளியே வருது, இரும்பு கோடாரி. நான் சொல்றேன், சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில உயர்த்தப்படும் போது, இயேசு உங்க வாழ்க்கையில உயர்த்தப்படும் போது, இயேசு உங்க வாழ்க்கையில கனப்படுத்தப்படும் போது, இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை புகழ புகழ புகழ, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் எனக்காக, பட்ட பாடுகள் எனக்காக, மரணம் எனக்காக என்று சொல்லி எங்கெல்லாம் நீங்க சிலுவை மரத்தை பற்றி, சிலுவையை பற்றி பேசுறீங்களோ, நான் சொல்றேன், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. எந்த அளவுக்கு பலனா இருக்கிறது? இழந்து போன எல்லாவற்றையும் அதுக்குள்ள இருந்து தூக்கி எடுத்து கொடுப்பதற்கு தேவ பலனா இருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம். ஏன்னா இழந்து போனதை தேடவும், விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அவர் இழந்து போனதை மாத்திரம் அவர் தேடி வரல, அவரை நம்பி வந்தவன் இழந்து போனதையும்
மீட்டு கொடுக்கிறதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த இயேசு அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தத்தை குறித்த மேன்மை உங்களுக்குள்ள இருக்கும்போது, இதான் அந்த மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போடுறது. இப்படி மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போடும்போது கோடாடி எந்திரிச்சு மேலே வருது பாருங்க. அதே போல சிலுவையை பற்றி உபதேசம் உங்களுக்குள்ள போகும்போது, சிலுவை மரத்தில் தொங்கின இயேசுவை பற்றி உபதேசம் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போன, நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தருகிறதா இருக்கிறது இந்த சிலுவையை பற்றி உபதேசம். இழந்து போனதை இயேசுவின் நாமத்தினாலே 7 மடங்கு திரும்பி பெற்றுக்கொள்வீர்கள்.